உறைந்த மழை. அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் சீதோஷ்ண நிலையில் மாற்றம் உண்டாகிறது. கோடை காலமும் குளிர்காலமும் மழைக்காலமும் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாய் மாறி மாறி வருகிறது. சீதோஷ்ண நிலைமை மாறுவதை நம்முடைய கண்களால் பிரத்யட்சமாய் பார்க்கிறோம். ஆனாலும் சீதோஷ்ண நிலையின் மாற்றத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பை நாம் அதிகமாய் சிந்தித்து பார்ப்பதில்லை. யோபு சீதோஷ்ண நிலையையும் அதன் மாற்றங்களையும் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இடியிலும் மின்னலிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அதே வேளையில் நம்மை சுற்றிலும் நடைபெறுகிற இயற்கையான எல்லா காரியங்களிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. சீதோஷ்ண நிலையின் மாற்றங்களில் நாம் தேவனுடைய சர்வ வல்லமையை காண முடியும். தேவன் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தேவன் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிடும்போது அது நிறைவேறும். தேவன் பூமியின் மேல் மழை பெய்யுங்கள் என்று கட்டளையிடும்போது மழை பெய்யும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை சர்வ வல்லமை உள்ளது. பூமியின் மேல் உறைந்த மழை பெய்யுங்கள் என்று தேவன் கட்டளையிடும்போது அவருடைய கட்டளையின் பிரகாரம் பூமியின் மேல் உறைந்த மழை பெய்யும். தேவனை பொறுத்த வரையிலும் சொல்லுவதும் செய்வதும் வெவ்வேறு காரியங்கள் அல்ல. தேவனுக்கு இரண்டும் ஒன்றுதான். அவர் செய்வதை சொல்லுகிறார், சொல்லுவதை செய்கிறார். மனுஷனுக்கோ சொல்லுவதும் செய்வதும் இரண்டு வெவ்வேறு காரியங்கள். நாம் சொல்லுகிற எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியவில்லை. அதே வேளையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் நம்மால் சொல்லவும் முடியவில்லை. தேவன் கட்டளையிடும்போது அவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் இந்த பூமியின் மேல் பெருமழையோ சிறுமழையோ உறைந்த மழையோ கல்மழையோ பெய்யும். பூமியின் மீது மழை பெய்யும் போது பூமி நனைகிறது. பூமியில் உள்ள வறட்சி நீங்கி செழிப்பு உண்டாகிறது. தேவன் தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் நமக்கு மழையை கட்டளையிடுகிறார். விவசாய நிலங்கள் குளிர்ச்சியாகிறது. விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிறது. பயிர்கள் வளர்கிறது. தானியங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. வானத்தில் இருந்து பூமியின் மேல் மழை பெய்வதனால் மனுஷருடைய தாகத்தை தணிப்பதற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கிறது. தூர தேசங்களுக்கு பிரயாணம் செய்கிறவர்கள் தண்ணீர் இல்லாமல் களைப்படைந்து போவார்கள். தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் பெய்கிற மழை பிரயாணம் செய்கிறவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறது. விவசாயம் செய்கிறவர்களும் பிரயாணம் பண்ணுகிறவர்களும் தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்காக அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். வானத்தில் இருந்து பெருமழை பெய்யும் போது நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கலாம், வருத்தமாகவும் இருக்கலாம். பெருமழையினால் பேரழிவு உண்டாகலாம், உயிர் சேதமும் ஏற்படலாம். மழையை எந்த அளவுக்கு பெய்ய செய்ய வேண்டும் என்பதை தேவனே தீர்மானம் பண்ணுகிறார். நாம் தேவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. பூமியின் மீது பெருமழை பெய்தாலும் சிறு மழை பெய்தாலும் நாம் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய தெய்வீக பராமரிப்புக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனுடைய பராமரிப்புக்கு விரோதமாக அவரோடு வழக்காட நினைப்பது நம்முடைய மதியினம். மழை அதிகமாக இருக்கும்போது நாம் மழை வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ளாதவாறு பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும். பெருமழை பெய்யும் போது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறிய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இதற்காக தேவன் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். பெருமழை பெய்யும் போது பெருவெள்ளத்தில் விவசாயம் பண்ண முடியாது. அதுபோலவே உறைந்த மழையும் கல்மழையும் பெய்யும் போது நம்மால் பிரயாணம் மேற்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய அன்றாட வேலைகளை கவனியாமல் ஓய்வெடுத்து தேவனுடைய கிரியையை தியானித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை தியானித்து பார்த்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து கெபிகளில் தங்குவது போல நாமும் நம்முடைய வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும். வீட்டில் இருக்கும்போது நம்மிடத்தில் வேதாகமும் இருக்க வேண்டும். நம்முடைய முழங்கால்கள் தேவனுடைய சமூகத்தில் முடங்கி இருக்க வேண்டும்.
தேவன் மனுஷருக்கு காட்டு மிருகங்களை விட அதிகமான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தையும் அறிவையும் நமக்கு பிரயோஜனம் உண்டாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். புயல், பனி ஆகியவற்றினால் மனுஷர், மிருகங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன.